அதே மாதிரி அமாவாசை அன்று நம்ம பண்ணக்கூடிய அப்பா அம்மா இல்லாதவங்க இந்த கோலத்தை போட்டா பிதிர்க்கதை எப்படி உள்ள வரும்? அமாவாசை தினத்தும் போது அவளே வரேங்கிறா, நம்ம துரத்தி அனுப்பக்கூடாது. அவள் ஸ்ரீராம் குருஜி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, ஒவ்வொரு மாசமும் வரக்கூட அமாவாசையை பத்தி தான் நம்ம குருஜி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒவ்வொரு மாசமும் வரக்கூட அமாவாசையை பற்றி நம்ம மக்களுக்கு நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். அது எப்படி வழிபடணும், வழிபடும் முறை மட்டும் சொல்லுங்க. இன்னொரு நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி வழிபடணும், திதி கொடுக்கணுமா, அந்த தர்ப்பணம் கொடுக்கணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு வீட்டுக்குள்ளே கோலம் போடலாமா, தகப்பனையும் தாயும் இழந்த பிள்ளைகளை வந்துட்டு அந்த நாட்களில் எப்படி இந்த தெய்வ வழிபாடை செலிப்ரேட் பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரைகள்லாம் சொல்லணும்னா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஐங்கார ரூபிணிம் சத்யா ஐங்காராட்சர மாலினிம் ஐம்பீஜ ரூபிணிம் தேவீம் பாலாதேவி நமாம்யகம் திரையம்பகங்கஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரவந்தனாது மிருத்யோர் முட்சீய மாம் அமிர்தாது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சன்னோ தேவீர விட்ட யாபோ பவந்து வீதையே செய்யோ நபிஷ்ணவந்து நாஹா. அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்களும் பண்ணக்கூடாத விஷயங்களும் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் அமாவாசை அன்னைக்கு பிதர்களுக்கு தான் உகந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. சுவாமிக்கே உகந்தது இருக்குது. முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறேன். பிதர்களுக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய சொல்கிறோம், குலதெய்வ வழிபாடு தான் பிரதானம், அந்த குலதெய்வத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்கன்னு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அமாவாசை அன்று நம்ம பண்ணக்கூடிய அப்பா அம்மா இல்லாதவங்க, அப்பா இருக்கிறவங்க அம்மா இல்லாதவங்க, அம்மா இருக்கிறவங்க அப்பா இல்லாதவங்க, அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அப்பா இல்லாதவங்க திதி கொடுக்கணும். எப்படி திதி கொடுக்கணும்? எவ்ரி வருஷம் அந்த திதியில் அந்த பட்சத்தில் நம்ம எப்படி ஒரு வருஷாந்தோறும் திதி கொடுக்குறோமோ அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம், அந்த மாதிரி திதி கொடுக்குற போது பிண்டங்கள் வைப்போம். பிண்டங்கள் வச்சு நம்ம திதி கொடுத்து தர்ப்பணங்கள்லாம் கொடுப்போம். அந்த தர்ப்பணங்கள் திதி வந்து நம்ம வருஷந்தோறும் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்று தர்ப்பணங்கள் கொடுக்கணும். தர்ப்பணங்கள் யாருக்கு யாருக்குன்னா, அப்பா இல்லாதவங்கெல்லாம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, அப்பாவோட அப்பா அப்பாவோட தாத்தா, அவங்க 3 பேருக்கும், அப்பாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டிக்கும், அம்மாவோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாக்கும் இல்லைன்னா மட்டும் கொடுக்கணும். அம்மாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டிக்கும் இந்த 6 12 பேருக்கும் தர்ப்பணங்கள் கொடுக்கணும். தர்ப்பணங்கள் கொடுக்குறம்போது பிதர்கள் என்ன மகிழ்ச்சி ஆவா அப்படின்னா, எள்ளும் ஜலமாக விடணும். எள்ளு கொஞ்சமாக வச்சுக்கணும், ஜலம் நிறைய விடணும். எப்படி விடணும்னா, கெட்டவர் வழியாக, இந்த கெட்டவரில் தான் பிதர்கள்லாம் இருப்பாள். இந்த 4 விரல் இந்த உள்ளங்கையில் எள்ளு வச்சுக்கணும். பித்ருன்னு சொதா நமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு விடும்போது, சொதா நமஸ்தர்ப்பயாமி, நான் உன்னை அப்பா இன்றைக்கி நான் உன்னை கூப்பிட்றேன், அம்மா நான் இன்னைக்கு கூப்பிட்றேன், நீ வந்துரு எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் இன்றைக்கி இருந்து நீ ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த மாதத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீ போக்கு கொடுப்பா. அப்பா மாதா பிதா குரு தேவன் எப்படி சொன்னேலோ, இன்றைக்கி என் கூட நீ இல்லை, உன்னை எல்லாமா நினச்சேன், இன்னி இல்லை, எனக்கு ஃபோட்டோ வச்சுட்டு நான் வழிபடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீக்கி அனுகிரகம் பண்ணுப்பான்னு ததாமி ததாமின்னு சொல்கிற போது காக்கா வெளியில் கத்தும். என்னென்னா, நம்ம எவ்வளோ மனம் உருகி எப்படி கடவுளுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அப்பா அம்மாவுக்கு முதல்ல பண்ணணும். முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் தர்ப்பணங்கள். அன்றைக்கி தானங்கள்லாம் உண்டு. ஒரு குடும்பத்துக்கு ஐயருக்கு தான் தானம் பண்ணணும்லாம் இல்லை. யாருக்கு அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலை செய்கிறவாளாக இருக்கலாம், உங்கள் ஸ்டாஃபாக இருக்கலாம், அந்த ஸ்டாஃபுக்கு ஏன்னா அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கிக்க மாட்டாங்க. அதனால் மளிகை சாமான் ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு வேண்டிய மளிகை சாமானை அவங்களுக்கு கொடுக்குற போது அந்த மனிதனானப்பட்டன் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் அவ்வளோ வரும். எப்படி கொடுக்கணும்னா, 1 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு, ஒரு மாதத்துக்குரிய ஒரு மளிகை சாமான தானங்கள்லாம் பண்ணணும். அந்த தானம் பண்ணும்போது அம்மா அப்பாக்கள் ரொம்ப திருப்தி அடைவார்.
தர்ப்பணங்கள் கொடுக்குறோம், தானங்கள் பண்ணுறோம். அதோட பெரிய விஷயம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு விளக்கேற்றாமல் இருக்கணும். ஒரு நாளைக்கு வாசலில் கோலம் போடாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நாளாவது அம்மா அப்பா மனசில் உருகி நினச்சிக்கணும். தினமும் விளக்கேற்றணும், தினமும் வழிபாடுறோம் சுவாமியை. ஒரு நாள் அந்த விளக்கேற்றாமல் அந்த தர்ப்பணங்களாக கொடுத்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப திருப்தி படுத்தணுன்னா கோலம் போடாமல் இருக்கணும். ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா, அம்மாவும் அப்பாவும் அம்மா இருந்தாங்கன்னா அப்பா இருப்பான், இல்லைன்னா அப்பா என்ன பண்ணுவாருன்னா வாசலில் வந்து நிற்பார், நல்லா கோலம் போட்டு காவி போட்டு, டே இப்படி இருந்தேன்னா அப்படிடா உள்ள வருது, தர்ப்பணம் மட்டும் கொடுத்தா போறாதுடா, நான் வாசலில் நிற்கிறேன்டா, நீ வந்து என்னை எப்படா உள்ளே கூப்பிடுற, எப்படி கூப்பிடுற ஒரு முறை இருக்கு, நீ இந்த கோலத்தை போட்டால் பித்திருக்கள் எப்படி உள்ளே வருவான், அவளுக்கு அதிகாரமே இல்லையே, சுபகாரியமாக போய்ட்டுறதோ இல்லையோ, சுபமாக ஸ்வீகரிச்சிடும். அப்போ அப்பாவோட ஞாபகங்கள் இருந்துகிட்டே இருந்தால் போகாது. அப்பாவை பற்றி அப்பாவோட ட்ரெஸ்ஸை நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா ஒரு வாட்சி, அவர் யூஸ் பண்ண பணம், அந்த பேனாகெல்லாம் வச்சு மெழுகாக பண்ணி அவர் ஞாபகாத்மா வச்சுருக்கு. அப்படிலாம் வச்சுட்டு பிரயோஜனமே இல்லையே. என்ன பண்ணணும்னா அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் அப்பா படத்துக்கு நல்லா மாலைகள்லாம் சாத்தி நல்லா விசேஷமாக அவர் சாப்பிட்ட ஒரு வஸ்து, காஃபியாக இருக்கலாம், ஒரு டீயாக இருக்கலாம், ஒரு மிச்சராக இருக்கலாம், அவருக்கு என்ன பிடிக்குமோ, நான் சொல்கிறது ஒன்லி ஃபுட்டு மட்டும் சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லி அவருக்கு படைச்சி அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து வாசலில் கோலம் போடாமல் அன்றைக்கி ஒரு நாள் அமாவாசை பூஜை பண்ணுறவங்களா இருந்தது அப்படின்னா 6 மணிக்கு மேலே பூஜை பண்ணலாம். சாயங்காலம் நிச்சயம் அமாவாசை பூஜை பண்ணுறவங்க வழக்கத்தில் இருப்பாங்க. பிதற்கள் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் தான் அமாவாசை பூஜை எல்லாம் செகண்டரி. பல்லுனாலும் தோஷம் இல்லை, ஆனால் இவ்வாறு வழிபடணும். தர்ப்பணங்கள் கொடுத்து வாசலில் ஒரு நாளைக்கு கோலம் போடாமல் விளக்கேற்றாமல் இருந்து அவங்களையே நினச்சிட்டு அவங்களையே ஸ்டேட்டஸாக வைங்கோ, அவங்களையே எல்லாம் வழிபடுங்கோ. ஒரு 10 பேருக்கு தானம் பண்ண வேண்டாம், ஒருத்தருக்கு நீங்கள் அந்த மளிகை சாமானை வாங்கி கொடுத்தா பெரிய விஷயம். இல்லை என்னால் அது முடியாது, ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா, தாராளமாக வாங்கி கொடுக்கணும். நான் ஒரு பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், என்ன இந்த விளக்கேற்றினா உங்களை தேடி வந்து சாப்பாடு வரும் எல்லாமே. அதே மாதிரி தான் அம்மா அப்பா வந்து ஒரு மாதத்தில் அமாவாசை தினத்தும் போது அவளே வரேங்கிறா, நம்ம துரத்தி அனுப்பக்கூடாது. அவளை என்னென்னா அவளே வரத்துக்கு ரெடி. அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் உங்களுக்கு கொடுக்குறான், என் புள்ள கோலம் போடலை, விளக்கேற்றலை, எனக்காக ஸ்மரிக்கிறான் அப்படிங்கிற போது உள்ளே வருவாளாம். ஒரு நாள் கோயில் போடாமல் இருக்கிறது நல்லது தானே. அப்பா அம்மா தான் பிரதானம் இல்லை, அவங்க இல்லைன்னா நம்ம இல்லையே, நம்ம இந்த உலகத்திலே பிறந்திருக்க மாட்டோமே. இல்லை அவங்களுக்காக அந்த அமாவாசை அன்று இதெல்லாம் பண்ணி ஸ்மரித்து அம்மாவே நினச்சின்னு இருக்கிறது. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, விரதங்கள் எப்படி இருக்கலாம், அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடாமல் இருங்கோங்கிற அம்மா அப்பாக்காக. ஆமாம், நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுறீங்க, இந்த சுவாமிக்காக இவ்வளோ விரதம் இருக்கலாமா, அம்மா அப்பாவுக்காக சாப்பிடாமல் இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா எந்த அம்மாவும் எந்த அப்பாவும் என் குழந்தை சாப்பிடாம அவங்க சாப்பிட மாட்டாங்க. என் குழந்தை எனக்காக இருக்காம்பா, நான் சாப்பிடல அப்படின்னு நினைப்பாங்களா? இருக்கிற போதும் சரி, போன போகிறோம், அதெல்லாம் வந்து விரதங்கள் இருந்து தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டா தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் விரதங்கள் இருக்காமல் விரதம்னு ஒரு காரணம் வந்ததுனால இவங்களுக்கு இருக்கலாம் நான் சொல்கிறேன். ஆனால் சாப்பிடாமல் இருக்க வேண்டாம், கஞ்சி கிஞ்சி குடிச்சிங்க, ஒரு ஃபாட் ஃபுட்ஸ் அதே அவளு கூட சாப்பிட்லாம். அன்றைக்கி ஒரு நாளைக்கு வெங்காயம், பூண்டு, இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்காத ஒரு வஸ்துவாக சாப்பிடுங்க. இப்போ மாதத்தோடு வரக்கூடிய அமாவாசையை பற்றி சொன்னீங்க, இதில் ஸ்பெசிஃபிக்காக வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மாலை அமாவாசைன்னு ஒன்று இருக்குங்களா? ஆமாம். அதனுடைய விசேஷங்கள் என்ன? இப்போ நீங்கள் இப்படி சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் தான் சில பேர் செய்கிறாங்க, நம்ம கண் கூட நிறைய பேர் பார்ப்போம். அதுக்கும் இந்த மாதந்தோறும் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மாலை அமாவாசைங்கிறது மாதந்தோறும் சாப்பிட்றதுங்கிறது தினமும் சாப்பிட்ற சாப்பாடு, சரிங்களா? தினமும் கொடுக்குற ஒரு நாளைக்கு மாதந்தோரத்தில் எள்ளும் ஜலமாக விட்டு ஒரு தானம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு நாள் 12 நாளில், அந்த 12 நாளில் வரக்கூடியதான் மாலை அமாவாசை, தை அமாவாசை, அந்த மாதிரி விசேஷ அமாவாசை. விசேஷ அமாவாசை போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை அறியாமையே எல்லா குளத்துலேயும் ஆட்கள் இருப்பாங்க, எல்லா குளத்துலையும் தர்ப்பணம் பண்ணணும்னு தெரியும். இந்த மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தெரியாது. நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னா முதல் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை, மாலை அமாவாசை போது விசேஷமாக பண்ணுறது தானே. அவள் எல்லோரும் பண்ணுவாங்களே, எல்லோரும் திதி கொடுப்பாங்க, எல்லோரும் பிண்டை வைப்பாங்க, எல்லோரும் பண்ணக்கூடிய விசேஷ கடற்கரையில் போய் பண்ணுவாங்க, விசேஷ சமுத்திரத்தில் போய் பண்ணுவாங்க, குளத்தில் போய் பண்ணுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். தை அமாவாசைனா எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்று பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இந்த 12 நாள் சாப்பாடு போடாமல் மாலை அமாவாசை அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய கொடுத்து என்ன பிரயோஜனங்கிறேன். 12 மாதம்
போடாதது அன்னைக்கு 12 நாள்னா ஒரு நாளுக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு 12 ஒரு மாதம் 30 நாள். ஆனால் ஒரு 30 நாள் ஒரு நாள் தான் அவங்களுக்கு. அந்த எள்ளுஞ்சலமாக விடும்போது ஒரு 30 நாளைக்கு கூடிய கெப்பாசிட்டிக்கு தான் நீங்கள் விடுறீங்க. 30 நாளைக்கு வேண்டிய விஷயங்கள் தான் தானமாக பண்ணுறீங்க. அது நல்லா சமிருத்தியாக பண்ணுங்கள். ஒரு 10 ரூபா அப்போ கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. இப்போ 1 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா இருந்தாலும் கையில் போக மாட்டேங்குது. அம்மா அப்பாக்காக நம்ம இது பண்ணுறது தப்பு கிடையாது. அதனால் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை முதல்ல வழிபடுங்க. அதுக்கப்புறம் மாலை அமாவாசை, தை அமாவாசை நல்லா விசேஷமாக பண்ணலாம். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்மளுடைய சேனல் போய் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். நம்ம குருஜி வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுப்பாங்க. தெய்வீக சம்பந்தப்பட்ட விளக்கங்களை கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.